வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அது வாழ்க்கையில் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எல்லோரும் அந்த நிலையை அடைய முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் பணக்காரராக மாறுவது பணம் சம்பாதிப்பதால் மட்டுமில்லை. அதற்கு சில முக்கியமான குணங்கள் தேவை. அந்த குணங்களை பற்றிதான் பண்டைய காலத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானியான சாணக்கியர் கூறியிருக்கிறார். பணக்காரராக மாற சாணக்கியர் கூறிய உண்மை: இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அது சாதாரண ஆசை இல்லை. அது தனது வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய ஆசை. அது பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை. பணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும். பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்கும். பணம் இருந்தால் நம்மை யாராலும் புறக்கணிக்க முடியாது. அதனாலதான் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு நாள் செல்வந்தராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அனைவரும் அந்த நிலையை அடைய முடியவில்லை. ஆனால் மிகச் சில மனிதர்கள் மட்டும் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் தங்கள் இலக்கை விட்டுவிடாமல் முன்னே சென்று இறுதியில் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்களிடம் ஒரு சாதாரண மனிதனிடம் இல்லாத சில முக்கியமான குணங்கள் இருக்கும். அந்த குணங்களைப் பற்றிதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய தத்துவ ஞானி மற்றும் ராஜதந்திர நிபுணரான சாணக்கியர் கூறியிருக்கிறார். சாணக்கியர் கூறுகிறார், பணம் சம்பாதிப்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு குணம். இந்த உலகத்தில் இந்த 5 குணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் உண்மையான செல்வந்தர்களாக மாறுவார்கள். அந்த 5 குணங்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏனெனில் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அந்த 5 குணங்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். இல்லையெனில் உங்கள் வெற்றியை தள்ளி வைப்பதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இல்லையெனில் நீங்கள் பார்க்காமல் விட்ட ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை இழக்கச் செய்யும். முதல் அறிவு மற்றும் அனுபவம். அறிவே ஒரு மனிதனின் மிகப்பெரிய சொத்து. இந்த உலகத்தில் பணத்தை விட சக்தி வாய்ந்தது ஒன்று இருந்தால் அது அறிவுதான். பணம் இன்று உங்களிடம் இருக்கலாம், ஆனால் ஒரு தவறான முடிவால் அது நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் அறிவு மட்டும் ஒருபோதும் உங்களை விட்டு போகாது. அறிவு இருந்தால் நீங்கள் இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும். அறிவு இருந்தால் நீங்கள் இழந்த வாழ்க்கையையே மீண்டும் உருவாக்க முடியும். ஒரு மனிதன் 0லிருந்து தொடங்கி ஒரு பெரிய நிலையை அடைவதற்கு காரணம் அவன் சம்பாதித்த பணம் அல்ல, அவன் சம்பாதித்த அறிவு. புத்தகங்கள் உங்களுக்கு வழியை காட்டும், ஆனால் அனுபவம்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை பலவீனமாக்க அல்ல, உங்களை புத்திசாலியாக மாற்றதான். அறிவு உள்ள மனிதன் தவறுகளை பயப்பட மாட்டான், ஏனெனில் அவன் தெரிந்திருக்கிறது ஒவ்வொரு தவறும் ஒரு புதிய பாடம் என்று. அறிவு இல்லாத மனிதன் ஒரு வாய்ப்பை பார்த்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் அறிவு உள்ள மனிதன் ஒரு சிறிய வாய்ப்பையும் ஒரு பெரிய வெற்றியாக மாற்றுவான். அறிவு உள்ள மனிதனை யாராலும் ஏமாற்ற முடியாது, ஏனெனில் அவன் உண்மையை புரிந்து கொள்வான். அறிவு உள்ள மனிதனை யாராலும் தடுக்க முடியாது, ஏனெனில் அவன் எப்போதும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பான். அதனால்தான் பணக்காரர்கள் முதலில் பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் முதலில் அறிவை சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் தெரிந்திருக்கிறது, அறிவு இருந்தால் பணம் தானாகவே வரும். அதனால்தான் பணத்தை விட அறிவை சம்பாதியுங்கள். ஏனெனில் அறிவு இருந்தால் நீங்கள் ஒருமுறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் பணக்காரராக இருக்க முடியும். அறிவு உங்கள் உள்ளே இருக்கும் வரை உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் அறிவை சம்பாதித்த நாளிலிருந்து உங்கள் தோல்வி முடிவடையும், உங்கள் வெற்றி தொடங்கும். புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். டீடைல்டு வெர்ஷன். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது அதைவிட முக்கியம். பலர் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அதை யோசிக்காமல் செலவழித்து விடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. ஆனால் பணக்காரர்கள் அப்படி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு ரூபாயையும் செலவிடும் முன் யோசிப்பார்கள். இது தேவையா? இது என் வாழ்க்கையை முன்னேற்றுமா? இது என் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதா என்று அவர்கள் தங்களை தாங்களே கேட்பார்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு அவர்கள் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள். அவர்கள் தெரிந்திருக்கிறது, சிறிய வீண் செலவுகள்தான் பெரிய இழப்பாக மாறும் என்று. அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சேமிப்பார்கள், மற்றொரு பகுதியை முதலீடு செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பார்கள். இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு பணக்கார மனிதனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். சாதாரண மனிதன் பணம் வந்தால் செலவழிப்பான், பணக்கார மனிதன் பணம் வந்தால் அதை வளர்ப்பான். பணம் உங்கள் அடிமையாக இருக்க வேண்டும், நீங்கள் பணத்தின் அடிமையாக மாறக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கும் தொகை முக்கியமல்ல, நீங்கள் சேமிக்கும் மற்றும் வளர்க்கும் தொகைதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தினால்
ஒரு நாள் பணம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், புத்திசாலித்தனமாக செலவிடும் மனிதன்தான் ஒரு நாள் உண்மையான பணக்காரராக மாறுவான். மூன்றாவது, பொறுமை அவசியம். ஏழையும் அரசனாகலாம். ஒரே நாளில் யாரும் வெற்றி பெறவில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கும் பின்னால் பல வருடங்களின் கஷ்டமும் பல வருடங்களின் தோல்வியும் மிக முக்கியமாக பல வருடங்களின் பொறுமையும் இருக்கும். ஆனால் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் உடனடி முடிவை எதிர்பார்க்கிறார்கள். சிறிது முயற்சி செய்வார்கள், சிறிது நேரம் காத்திருப்பார்கள். வெற்றி வரவில்லை என்றால் அவர்கள் முயற்சியை நிறுத்திவிடுவார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் அதே இடத்தில் இருந்து விடுகிறார்கள். பொறுமை இல்லாத மனிதன் ஒரு சிறிய தோல்வியிலேயே உடைந்து விடுவான். அவன் தனது திறமையை சந்தேகிக்க ஆரம்பிப்பான். அவன் தனது கனவுகளை விட்டுவிடுவான். ஆனால் பொறுமை உள்ள மனிதன் அப்படி இல்லை. அவன் தெரிந்திருக்கிறது, ஒவ்வொரு தோல்வியும் அவனை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது என்று. அவன் அவசரப்பட மாட்டான். அவன் சரியான நேரத்திற்காக காத்திருப்பான். ஏனெனில் அவன் நம்புகிறான், ஒரு நாள் தனது முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று. ஒரு விதை இன்று நடப்பட்டால் அது நாளை மரமாக மாறாது. அதற்கு நேரம் தேவை, அதற்கு பொறுமை தேவை. அதேபோல் உங்கள் வெற்றிக்கும் பொறுமை தேவை. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. பொறுமையாக இருக்கும் மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், பொறுமை உள்ள மனிதன்தான் இறுதியில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவான். நான்காவது, சுயநம்பிக்கை வேண்டும். சாணக்கியர் கூறும் மற்றொரு மிக முக்கியமான குணம், அது சுயநம்பிக்கை. இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களை யாராலும் நம்ப முடியாது. சுயநம்பிக்கை என்பது உங்கள் உள்ளே இருக்கும் ஒரு சக்தி. அது உங்களுக்கு தைரியம் தரும், அது உங்களுக்கு முன்னேற வலிமை தரும். சுயநம்பிக்கை மற்றும் கருணை உள்ள மனிதன் எப்போதும் நேர்மையான பாதையை தேர்வு செய்வான். அவன் தனது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவான். அவன் செய்யும் வேலையை ஒரு சாதாரண வேலையாக பார்க்க மாட்டான். அதை ஒரு பொறுப்பாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு தெய்வீகமான கடமையாக பார்க்கிறான். அதனால்தான் அவன் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் முழு மனதுடன் உழைப்பான். அந்த முழு ஈடுபாடும் அந்த முழு நம்பிக்கையும் அவனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். சுயநம்பிக்கை உள்ள மனிதன் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் தெரிந்திருக்கிறது, தான் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று. அந்த நம்பிக்கைதான் அவனை வெற்றியின் பாதையில் தொடர்ந்து முன்னேற்றும். அவன் வெற்றி பெற ஆரம்பித்தவுடனே அவனுடைய வாழ்க்கையும் மாறும். அவனுடைய செல்வமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சுயநம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி. உங்களை நீங்கள் நம்பும் அந்த ஒரு தருணம் முதல் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நம்பினால் உங்கள் வெற்றியை இந்த உலகத்திலே யாராலும் தடுக்க முடியாது. ஐந்தாவது ரகசியம், காக்க கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியர் கூறும் கடைசி மற்றும் மிக முக்கியமான குணம், அது ரகசியம் காக்கும் திறன். இந்த உலகத்தில் அனைவருக்கும் கனவுகள் இருக்கும், அனைவருக்கும் எதிர்கால திட்டங்கள் இருக்கும். ஆனால் வெற்றி பெறும் மனிதன் மட்டும் அந்த திட்டங்களை எல்லோரிடமும் சொல்ல மாட்டான். அவன் அமைதியாக தனது இலக்கை நோக்கி செயல்படுவான். ஏனெனில் எல்லோரும் உங்கள் வெற்றியை பார்க்க விரும்ப மாட்டார்கள். சிலர் உங்களை ஊக்குவிப்பார்கள், ஆனால் சிலர் உங்களை தடுக்க முயற்சி செய்வார்கள். நீங்கள் உங்கள் திட்டங்களை வெளிப்படுத்தினால் அவர்கள் சந்தேகத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் உங்கள் நம்பிக்கையை குறைக்க முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் உங்கள் பாதையில் தடைகளையும் உருவாக்குவார்கள். அதனால்தான் புத்திசாலியான மனிதன் அதிகமாக பேச மாட்டான். அவன் அதிகமாக செயல்படுவான். அவன் தனது இலக்கை அமைதியாக அடைவான். அவன் தனது வெற்றியால் உலகத்திற்கு பதில் சொல்லுவான். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அமைதியாக உழைக்கும் மனிதன் ஒரு நாள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவான். உங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் வெற்றிதான் உலகத்திற்கு சொல்லட்டும். நினைவில் கொள்ளுங்கள், அமைதியாக செயல்படும் மனிதன்தான் ஒரு நாள் அமைதியாக பணக்காரராக மாறுவான். இந்த 5 வழிகளையும் பின்பற்றுங்கள் என்று கூறியது பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய தத்துவ ஞானியும் ராஜதந்திர நிபுணருமான சாணக்கியர்தான். அவர் கூறுகிறார், அறிவு, பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனமான செயல்கள் கொண்ட மனிதனை வறுமை ஒருபோதும் நீண்ட நாட்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இந்த 5 குணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண ஆலோசனை அல்ல, உங்களை ஏழையிலிருந்து அரசனாக மாற்றும் சாணக்கியர் காட்டிய வாழ்க்கை பாதை.